என்னது வேற விஷயமா? தள்ளிவிடு. அப்படியா? வாங்க இன்ஸ்பெக்டர். ஏது இவ்வளவு தூரம்? சார் யாரு? வேண்டப்பட்டவரா? ரொம்ப வேண்டியவர். ப்ரொஃபசர், ரிப்போர்ட் எழுதுறதுனா ரொம்ப பிடிக்கும். இப்போ உங்க திருவள்ளுவர் டீ கடையில நீங்க கள்ளச்சாராயம் விற்கிறதா ரிப்போர்ட் கொடுத்திருக்காரு. வள்ளுவர் தேநீர் விடுதியில கள்ளச்சாராயமா? சார், வள்ளுவர் கொடுத்தது முப்பா, நாங்க டீல கலக்கிறது அசல் பசும்பால் சார். இவர் அதுக்கெல்லாம் அப்பால். என்ன ப்ரொஃபசர், திருவள்ளுவர் டீ கடையை பத்தி இன்னும் ஏதாவது தெரிஞ்சுக்கணுமா? இதெல்லாம் சாராயம் குடிச்சு வளர்ந்த உடம்பா? அங்க டிஃபன் சாப்பிடுறவங்களை கவனிங்க. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது. பக்தி பரவஸ்தல முடியெல்லாம் எழுந்து நின்று தாண்டவமே ஆடு சார். என்ன சார், இதுக்கு மேல ஏதாவது ஆக்ஷன் எடுக்கணுமா இல்ல பேசாம வந்ததுக்கு டீ குடிச்சிட்டு போயிடுவோமா? என் நன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம், உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. இங்கதான் சார். என்ன ப்ரொஃபசர், இதையா விபச்சாரன்றீங்க? அபச்சார் அபச்சார். பக்தி பரவசத்துல பஜன்ஸ் பாடிட்டு இருக்காங்க, இத போய் நீங்க சார் உங்களுக்கு நாக்கு அழுகி போடு சார். ஹரே கிருஷ்ணா. இந்த மாதிரி ஏதாவது புகார் கொடுத்துட வேண்டியது. உண்மை நம்பி நாங்க வந்தா இப்படி. ஏன் சார், எங்களுக்கு என்ன வேற வேலை இல்லைன்னு நினைச்சீங்களா? போங்க சார், உங்க ஸ்டூடெண்ட்ஸ் யாவது ஒழுங்கா கவனிங்க. And for heaven's sake, don't you teach us our job. பிசி, நீ கொஞ்சம் வெளியே இருப்பா. சார், நீங்க டெல்லிக்கு போறதுக்கு பிளேனுக்கு நேரமாச்சு. இந்தாங்க டிக்கெட். நான் இன்னைக்கு டெல்லிக்கு போகல, இங்க ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நீங்க டெல்லிக்கு கண்டிப்பா போயே ஆகணும். அங்க மினிஸ்டர் சந்திச்சே ஆகணும். ரொம்ப முக்கியமான விஷயம் சார். அதை விட முக்கியமான விஷயத்தை நான் இங்க அட்டெண்ட் பண்ணி ஆகணும். மினிஸ்டர்கிட்ட போன்ல பேசிக்கிறேன். எனக்கு பதிலா நீங்க டெல்லிக்கு போறீங்க, மினிஸ்டர் மீட் பண்றீங்க. டிக்கெட் உங்க பேர்ல இருக்கு சார், நான் எப்படி போக முடியும்? இருக்கட்டுமே, டிக்கெட்ல இந்த போட்டோவை போட்டிருக்கேன், அதெல்லாம் போலாம். போங்க போங்க சார். நிறுத்த மாட்டாங்களே. சீக்கிரம் வா சுமதி. இருடி, என்னடி அவசரம்? டைம் என்னாச்சு? ஐயோ, சீக்கிரம் வாங்கலடி. இன்னைக்கு டிவில எம்ஜிஆர் நடிச்ச படம், எங்க வீட்டு பிள்ளை. ஐயே, பழைய படத்தை பார்க்க ஏடி துடிக்கிற? என்னது எம்ஜிஆர் படம் பழைய படமா? அவர் எவர் கிரீன் ஹீரோடி. ஓஹோ, நீ வாத்தியாராடா? இருடி, பேசிட்டு போவோம். இப்ப விட போறே இல்லையா? நீ இருக்க போறியா இல்லையா? ஏய், அவளை விட்டுடி, அப்புறம் எங்க வீட்டு பிள்ளை எம்ஜிஆர் மாதிரி சவுக்கால் அடிச்சிட்டு போற. பாய் பாய் பாய். இதுதான் எங்க ராணியை கடத்திட்டு போன கார் நம்பர். அவன் என் தங்கச்சி எங்க கடத்திட்டு போவான்னு தெரியாது சார். சீக்கிரம் புறப்படுங்க சார். சார், இதுக்கு முன்னாடி இதே ஆள் தான் சார் என் தங்கச்சி கிட்ட மோசமா நடந்துகிட்டான். ப்ளீஸ். TMI 1 2 3 4 லக்கி நம்பர். அம்மா, நீங்க உட்கார்ந்து டீடைல்டா ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துருங்க. உட்கார்ந்து கம்ப்ளைண்ட் எழுதிட்டு இருந்தா அவ வாழ்க்கை நாசமாயிடு சார். கம்ப்ளைண்ட் வாங்காம நான் வேலை பார்த்தா என் வாழ்க்கை நாசமாயிடு சார். பதட்டப்படாதீங்க, உங்க தங்கச்சி கண்டிப்பா கிடைச்சிருவா. கொஞ்சம் அமைதியா இருங்க. எங்க பொண்ணை எவனோ ஒருத்தர் கடத்திட்டு போயிட்டான், துடிச்சிட்டு இருக்கோம். அமைதியா இருக்க உபதேசம் பண்றீங்களா? சரி, கம்ப்ளைண்ட்டையும் ஒரு துடி போடியே எழுதி கொடுங்க. ப்ரொஃபசர் சார், நீங்க சத்தம் போடுறதுனால ஒண்ணும் நடக்க போறது இல்ல. ஆமா, உங்க ராணி மட்டுமா காணாம போகுது? ஒரு நாளைக்கு 1008 ராணிங்க காணாம போகுது. எல்லாத்துக்கும் நாங்க துடிச்சிட்டு இருந்தா எங்களுக்கு பிபி வந்துரும். ஒரு பொறுப்புல போலீஸ் இன்ஸ்பெக்டர் பேச பேச்சா இது. இப்போ நீங்க ஆக்ஷன் எடுக்க போறீங்களா இல்லையா? ஓகே ஓகே, காம் டவுன் காம் டவுன். ஆமா, அந்த கார் நம்பர் என்ன சொன்னீங்க? TM
காலேஜ் திரும்பி வந்துட்டு இருந்த என் ஃப்ரெண்டோட தங்கச்சி ராணியை ஒருத்தன் கடத்திட்டு போயிட்டான். அதை பத்தி இன்ஸ்பெக்டர் ஹரிச்சந்திர கிட்ட நம்ம ரிப்போர்ட் பண்ணோம். அவர் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கெடுக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டா. இவ்வளவு நடந்தும் உங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஒண்ணுமே செய்யவும் விரும்பல. ஏன்னா குற்றவாளி ஒரு பெரிய பணக்காரன். அந்த இன்ஸ்பெக்டர் அவனுக்கு அடிமை. மிஸ்டர் விஜய், நீங்க என்ன பேசுறீங்கன்னு புரிஞ்சுதான் பேசுறீங்களா? புரிஞ்சுட்டு தான் சார் பேசுறேன். இவருடைய தங்கச்சியை கொன்னது மோகன்ராஜ் தான் சொல்றேன். உங்க இன்ஸ்பெக்டர் ஹரிச்சந்திரன் சாப்பிடுறது மோகன்ராஜோட எச்ச பணம் சொல்றேன். நீங்க சொல்றது பொய்யா இருந்தா உங்க பேர்ல நடவடிக்கை எடுக்கப்படும். நாங்க சொல்றது உண்மை நிரூபிச்சுட்டா? மோகன்ராஜ் சார், யூ டோன்ட் வரி. இந்த இன்ஸ்பெக்டர் ஹரிச்சந்திர இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது. இப்ப அவங்க உங்க வண்டி நம்பரையும் அந்த ராணி கடத்தப்பட்ட தேதி நவம்பர் 15 சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. நான் என்ன பண்ணிருக்கேன், உங்க வண்டி நவம்பர் 13ஆம் தேதியை காணாம போன மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட தயார் பண்ணி உங்ககிட்ட அனுப்பிச்சிருக்கேன். நீங்க கையெழுத்து போட்டு அனுப்பிச்சிருங்க. அப்புறம் நோ ப்ராப்ளம். பணமா என்ன விளையாடுறீங்களா? நான் என்னைக்கு சார் பணத்தை கையால தொட்டிருக்கேன்? நீங்க என்ன பண்றீங்க, அன்னைக்கு ஒண்ணு அனுப்பிச்சு வச்சீங்களே, அதான் அந்த ஆப்பிள் நிற கலர்ல சுண்டுனா ரத்தம் வரும், கொஞ்சம் மேடு பண்ணுவோமா, அப்படி ஒண்ணு ஏற்பாடு பண்ணுங்க. அதான் பெட்ரு. நீங்க வேற எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ராணி ஃபைல் க்ளோஸ். ஹரிச்சந்திரன், இந்த பேரை உனக்கு யார் மேன் வச்சது? எங்க அப்பா சார், அவர் பேர் விஸ்வாமித்ரர். Shut up! உங்க மாதிரி சில கேவலமான அதிகாரிகளால தான் டிபார்ட்மெண்ட்டுக்கு கெட்ட பெயர் வருது. வெக்கமா இல்ல? இல்ல சார், பழக்கமாயிடுச்சு. நான்சென்ஸ். யூ ஆர் டிஸ்மிஸ்ட். மிஸ்டர் மோகன்ராஜ், ராணியை கற்பழிச்சு கொலை செஞ்ச குற்றத்துக்காக நான் உங்களை அரெஸ்ட் பண்றேன். மிஸ்டர் மோகன்ராஜ், நவம்பர் மாதம் 15ஆம் தேதி மாலை தன்னுடைய பென்ஸ் காரில் ராணி என்னும் பெண்ணை கடத்தி சென்றார் என்பதை நேரடி சாட்சிகளே கோர்ட்டில் கூறினர். அது மட்டுமல்ல, கொலை செய்யப்பட்ட ராணியின் நகங்களில் உறைந்துள்ள ரத்த துளிகளும் தலைமுடியும் மிஸ்டர் மோகன்ராஜுடையதுதான் என்பதும் சந்தேகத்துக்கிடம் என்று நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அன்று மாலை 7 மணியிலிருந்து 9 மணிக்குள்ளாக ராணி கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டாள் என்பதும் பிரேத பரிசோதனையில் தெளிவாக்கப்பட்டது. That's all, Your Honor. யுவர் ஆனர், சர்க்கார் தரப்பு வக்கீல் அவர்களின் வாதப்படி ராணி கடத்தி செல்லப்பட்டாள் என்பதும் கற்பழிக்கப்பட்டாள் என்பதும் கொலை செய்யப்பட்டாள் என்பதும் மறுக்க முடியாத உண்மை. ஆனால் இதில் ஒன்றை கூட என் கட்சிக்காரர் மிஸ்டர் மோகன்ராஜ் செய்யவில்லை. ஏனென்றால் கொலை நடந்ததாக கூறப்படும் நவம்பர் மாதம் 15ஆம் தேதி அவர் இந்த ஊரிலேயே இல்லை, டெல்லியில் இருந்தார். இதோ அவர் சென்னையில் இருந்து டெல்லிக்கு சென்ற விமான டிக்கெட், டெல்லியில் அவர் தங்கியிருந்த ஹோட்டல் பில். ஆகவே கொலை நடந்த அன்று இந்த ஊரிலேயே இல்லாத என் கட்சிக்காரர் இந்த கொலை எப்படி செய்திருக்க முடியும்? அது மட்டுமல்ல, மேற்படி தேதியில் மாலை 7 மணிக்கு மேல் மிஸ்டர் மோகன்ராஜை சென்னையில் பார்த்ததாக ஒரு சாட்சியை கூட அரசாங்க தரப்பு வக்கீல் ஆஜர்படுத்தவில்லை. ஆனால் நான் அவர் டெல்லியில் தான் இருந்தார் என்பதை டெல்லியில் இருக்கும் மத்திய துணை மந்திரி மாண்புமிகு தாம்பரம் தங்கக்கண்ணன் அவர்கள் மூலம் நிரூபிக்க ஆசைப்படுகிறேன். எஸ், ப்ரொசீட். தாம்பரம் தங்கக்கண்ணன், தாம்பரம் தங்கக்கண்ணன், தாம்பரம் தங்கக்கண்ணன், அமைச்சர் தங்கக்கண்ணன், தாம்பரம் தங்கக்கண்ணன். தங்கள் பெயர் என்ன? மாண்புமிகு அமைச்சர் தாம்பரம் தங்கக்கண்ணன். தாங்கள் அமைச்சர் தானே? என்ன கேள்வி ரொம்ப கேவலமா போகுது? என்ன பார்த்தா எப்படி தெரியுது? கமர் கட்டு விக்கிற மாதிரியா தெரியுது? கோர்ட்டுக்கு வந்தால் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும். கேள் சார். எதிரே நிற்கும் திரு மோகன்ராஜ் நவம்பர் மாதம் தங்களை சந்திக்க அப்பாயின்மெண்ட் வாங்கி இருந்தாரா? வாங்கியிருந்தார். எத்தனாம் தேதி? 15ஆம் தேதி. எத்தனை மணிக்கு? இரவு 8 மணிக்கு. என்ன விஷயமாக? என்னுடைய இலாக்கா சம்பந்தமாக. சரி, சென்னையில் இருந்து அவர் டெல்லிக்கு விமானத்தில் தான் வந்தாரா? அவர் விமானத்துல வந்தாரா பாத யாத்திரையில வந்தாரான்னு எனக்கு தெரியாது. நவம்பர் 15 இரவு 8 மணிக்கு என் வீட்டுக்கு வந்தாரு. 1/2 மணி நேரம் பேசினாரு. நான் ஒரு டம்ளர் காஃபியை கொடுத்தேன். குடிச்சிட்டு டம்ளரை வச்சுட்டு போயிட்டாரு. That's all, Your Honor. மிஸ்டர் மோகன்ராஜ நீங்க பாத்திருக்கீங்களா? பார்த்திருக்கிறேன். எங்க? என்னம்மா இப்படி உயிரை வாங்குறீங்க? அந்த வக்கீல் எல்லாம் இதே கேள்வியை தான் கேட்டாரு. நானும் பதில் சொன்னேன். அதெல்லாம் உன் காதுல விழலையாம்மா? சாட்சி, சர்க்கார் தரப்பு வக்கீல் கேட்கும் கேள்விகளுக்கும் பதில் சொல்ல வேண்டும். இந்த கேஸ் எப்பதான் முடியும்? உண்மையை சொன்னா உடனே முடியும். அடையாமா நீ ஒண்ணு உண்மையை சொன்னா 2 லட்சத்து சில்லறையில ஜெயிச்சிருக்க முடியுமா? நீ ஏன் போட்டு குழப்புற? குழப்பம் எங்களுக்கு இல்ல, உங்களுக்கு தான். கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. சரி. மிஸ்டர் மோகன்ராஜ டெல்லியில நீங்க எங்க சந்திச்சீங்க? ஐயோ, என் வீட்டுல சந்திச்சேன்னு அந்த வக்கீல் கிட்ட நான் ஏற்கனவே சொன்னேனே. இலாக்கா பிரச்சனைன்னு சொன்னீங்களே, ஆபீஸ்ல சந்திக்காம வீட்ல ஏன் சந்திச்சீங்க? எம்மாடி,
பிஏபிஎல் தாயே, பொதுமக்களை வீடா இருந்தாலும் சரி, காடா இருந்தாலும் சரி, ரோடா இருந்தாலும் சரி, குடிக்கிற பாரா இருந்தாலும் சரி, விசாரிச்சு அவங்களுடைய குறைகளை கேட்க வேண்டியது எங்களுடைய கடமை. நான் கேட்பதும் பொதுமக்கள் பிரச்சனைதான், அதுவும் ஒரு பெண்ணின் மான பிரச்சனை. நவம்பர் மாதம் 15ஆம் தேதி இரவு 8 மணிக்கு மோகன்ராஜ் உங்களோடு டெல்லியில் இல்லை. அதே சமயத்தில் இங்கே ஒரு பெண்ணின் வாழ்வை நாசமாக்கி கொண்டிருந்தார் என்று சொல்கிறேன். அப்போ இந்த நாட்டுக்கு நான் ஒரு மந்திரி, பொய் சொல்றேன்னு சொல்றீங்க? இல்ல, மனசாட்சியை மறந்துட்டு பேசுறீங்கன்னு சொல்றேன். மனசாட்சியா? மனசாட்சி தெய்வ சாட்சியா சொல்றேன். நவம்பர் 15ஆம் தேதி இரவு 8 மணிக்கு டெல்லியில மோகன்ராஜ் என் வீட்ல இருந்து என்கிட்ட பேசினார். இது சத்தியம், சத்தியம், சத்தியம். ஆல் ரைட், யூ கேன் கோ. தேங்க் யூ. இருதரப்பு வாதங்களையும் தீர விசாரித்ததில் கொலை நடந்த அன்று திரு மோகன்ராஜ் டெல்லியில் தான் இருந்தார் என்று முக்கியமான சாட்சியின் மூலம் நிரூபிக்கப்பட்டிருப்பதால் மோகன்ராஜை நிரபராதி என தீர்மானித்து இந்த நீதிமன்றம் அவரை விடுதலை செய்கிறது.